Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா. இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் சீரிஸ் தமிழில் இருக்குது, அண்ட் கோடிங் டியூட்டோரியல் சீரிஸ் இருக்குது, அண்ட் மிஷின் லேர்னிங் சீரிஸ் இருக்குது. ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் சீரிஸில் நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து எல்லா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்க்கும் இம்ப்ளிமெண்டேஷன் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இன்னைக்கான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பைனரி ட்ரீஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம். ஸோ பைனரி ட்ரீஸ் பற்றி தெரியலனா யூ கேன் கோ செக் அவுட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் சீரிஸ். அதில் வந்து 2 வீடியோ வந்திருக்கு. பைனரி ட்ரீனா என்ன, பைனரி ட்ரீ traversal பற்றிலாம் வந்திருக்கு. ஸோ யூ கேன் கோ செக் இட் அவுட். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்னைக்கான கொஸ்டின் வந்து சம் ரூட் டு லீஃப் நம்பர்ஸ். You are given a root of a binary tree containing digits from 0 to 9. Each root to leaf path in a tree represents a number. For example, root to leaf path 1, 2, 3 represents 1, 2, 3. Return the total sum of root to leaf numbers. Test cases are generated so that the answer will fit in 32-bit integer. So first example பாருங்க. ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து நம்மளுக்கான ட்ரீ வந்து 1, ரூட் நோட் வந்து 1, அண்ட் தென் அதோட சில்ட்ரன் வந்து பார்த்தீங்கன்னா 2 அண்ட் தென் 3 இப்படி இருக்குது. ஸோ லீஃப் நோடு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்புறேன். ஸோ லீஃப் நோட் இஸ் நத்திங் பட், ஸோ லீஃப் நோட் டசன்ட் ஹேவ் எனி சில்ட்ரன். ஸோ பாருங்கள், 2க்கு வந்து எந்த ஒரு சில்ட்ரனும் இல்லை, 3க்கும் எந்த சில்ட்ரனும் இல்லை. அதாவது லெஃப்ட் சைடு அண்ட் தென் ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, ரைட்? திஸ் இஸ் நல். அதே மாதிரி 3க்குமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடுமே நல், ரைட் சைடுமே நல். ஸோ 2 சைடுமே நல்லா இருந்துச்சுன்னா, அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் நல்லா இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அ லீஃப் நோடு. ஸோ 2 and 3 ஆர் லீஃப் நோடு. ஸோ நாம் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா, we have to find the path from root to leaf. ஸோ இது வந்து ரூட் டு லீஃப்னா வந்து 1, 2 இது ஒரு பாத்து, அண்ட் தென் 1 to 3 இது ஒரு பாத்து. ஸோ ஐ கேன் சே 1 to 2 இஸ் ஒன் root to leaf path, and 1 to 3 is another root to leaf path. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா, 1 to 2 வந்து நம்ம 1, 2 எழுதலாம். இந்த கொஷின் படி 1, 2 எழுதலாம். அதே மாதிரி 1, 3 வந்து 1, 3 நம்ம எழுதலாம். அந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா 12 + 13 25 ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. 12 + 13 25 ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க, ரைட்? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ இதுதான் அவுட்புட். ஸோ இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பேசிக்கலி ரூட் டு லீஃப் வந்து நம்ம ட்ராவல்ஸ் பண்ணி அண்ட் ஈச் நோட என்ன நம்பர் இருக்கோ அதை வந்து அப்படியே கன்கேட்டினேட் பண்ணி ஃபைனலாக வந்து எல்லா ரூட் டு லீஃப் பாத்தையும் ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடணும் ஆன்சரா, ரைட்? ஸோ திஸ் இஸ் த கொஸ்டின். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். செகண்ட் எக்ஸாம்பிளில் வந்து 4, 9, 5. ஸோ இந்த ஒரு பெரிய ட்ரீ இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் அப்படியே சைடில் பாருங்கள். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிளில் ஜஸ்ட் அ செகண்ட். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் 4, 9, 5ங்கிறது இட்ஸ் அ ரூட் டு லீஃப் பாத். அதே மாதிரி 4, 9, 1ங்கிறது ஒரு ரூட் டு லீஃப் பாத், ரைட்? அண்ட் 4, 0ங்கிறது ஒரு ரூட் டு லீஃப் பாத். ஸோ பேசிக்கலி நான் என்ன சொல்கிறேன்னா 4, 9 and then 5. 4, 9, 5 இஸ் அ ரூட் டு லீஃப் பாத், ரைட்? அதே மாதிரி 4, 9, 1 இஸ் அ ரூட் டு லீஃப் பாத். And 4, 0 is a root to leaf path because 0 பாருங்க, ரூட் 0க்குமே இந்த பர்டிகுலர் 0க்கு வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு எதுவுமே இல்லை. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ரூட் டு லீஃப் பாத். ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 495 + 491 + 40. ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் வில் கெட் சம் ஆன்சர். ஸோ அந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஈக்குவல் டு 1026. ஸோ இதை தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் அ கொஷன். ஸோ புரியுது நம்புறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஸோ ஃபஸ்ட் வந்து we have to do something to find the root to leaf path. ஸோ root to leaf path நம்ம கண்டுபிடிக்கணும். 4, 9, 5 இப்படி கண்டுபிடிக்கணும், ரைட்? ஸோ அது கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ட்யூட்டிவாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஸோ நம்ம ட்ரீ வந்து இப்படி இருக்குது, ரைட்? நம்ம ட்ரீ வந்து இப்படி இருக்குது. அவர் ட்ரீ இஸ் லைக் திஸ். நம்ம ரூட் டு லீஃப் வரோம். இட் மீன்ஸ் தட் நம்ம வந்து டெப்த் வைஸ் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணுறோம். அதாவது டெப்த் வைஸ் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் நம்ம டெப்த் வைஸ் ட்ராவல்ஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் கேன் வி யூஸ் சம் கைண்ட் ஆஃப் டெப்த் ஃபர்ஸ்ட் ட்ராவர்சல் அல்கோரிதம் யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் அல்கோரிதம்ஸ் பற்றி தெரியலனா, நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்கோரிதம் சீரிஸில் பைனரி ட்ரீஸ் பற்றி ஒரு டிஎஃப்எஸ் வீடியோ இருக்குது. டிஎஃப்எஸ் அல்கோரிதம்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ப்ரீஆர்டர், போஸ்டார்டர், இன்ஆர்டர். தேர் ஆர் 3 types ஆஃப் டிஎஃப்எஸ் அல்கோரிதம்ஸ், ரைட்? ஸோ அதை பார்த்துட்டு வாங்க, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் பெட்டர். ஸோ ஏதோ ஒரு டிஎஃப்எஸ் அல்கோரிதம் நம்ம யூஸ் பண்ணலாம். எதை யூஸ் பண்ணலாம்? கேன் வி யூஸ் போஸ்டார்டர்? போஸ்டார்டர் யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் போஸ்டார்டரோட ஆர்டர் என்னது?
இட்ஸ் லெஃப்ட் ரைட் அண்ட் தென் ரூட். போஸ்ட் ஆர்டர் அதனால் யூஸ் பண்ண முடியாது. கேன் பி யூஸ் இன்ஆர்டர். இன்ஆர்டரோட ஆர்டர் என்னது? இன்ஆர்டரோட ஆர்டர் வந்து லெஃப்ட் ரூட் அண்ட் தென் ரைட். கேன் பி யூஸ் இன்ஆர்டர்? வி கான்ட் யூஸ் இன்ஆர்டர் பிகாஸ் ஏன் யூஸ் பண்ண முடியாதுன்னா, பிகாஸ் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து we have to do something on the root element. இப்போது இந்த சைடில் இருக்க எக்ஸாம்பிள் பாருங்கள். செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து 4 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 4 and then 9 and then 5 வருது. So it means that we have to do something on this 4. We have to do something on this first root element, right? அதனால we can use pre-order traversal. Pre-order traversal order என்னது? root, left and then right. So we can use pre-order traversal. So this is the intuition. So pre-order traversal use பண்ணி we can solve this problem. So let's get into the code. So code ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். And before getting into the code, so okay, நம்ம வந்து இப்போ 4, 9 and then 5. This is one root to leaf path. இதை கண்டுபிடிச்சாச்சு. But then how can we store this 495? How can we store this 495? இந்த 495 ஆர்டராக வரணும். We should not have like நம்மளுக்கு வந்து ஆர்டர் மெயின்டைன் பண்ணணும். அதாவது 495 நம்மளுக்கு ஆர்டர் வேணும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐம் கோயிங் டு ஸ்டோர் ஆல் தீஸ் 495. அதாவது ரூட் டு லீஃப் பார்த்தா ஐம் கோயிங் டு ஸ்டோர் இட் இன் அ ஸ்ட்ரிங். பிகாஸ் ஸ்ட்ரிங்கில் வந்து ஐ கேன் டூ அ கன்காட்டினேஷன் ஆப்ரேஷன், ரைட்? ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் எல்லாருக்கும் தெரியும் நம்புறேன். ஸோ வி கேன் ஜஸ்ட் கன்காட்டினேட் 4 அண்ட் நெக்ஸ்ட் 9 பார்த்தா 9 கன்காட்டினேட் பண்ணலாம். அண்ட் தென் 5 கன்காட்டினேட் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா 495 இருக்கும், ரைட்? 495 இருக்கும். அண்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ ஈச் டைம் whenever I'm hitting the leaf node, அதாவது 495ல பார்த்தீங்கன்னா 5 is a leaf node. ஸோ ஈச் டைம் நான் leaf node ஹிட் பண்ணும்போது I'm going to push this particular string into a vector. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 495 will get stored into a vector, right? It will get stored into a vector, alright? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ரூட் டு லீஃப் பாத் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரூட் டு லீஃப் பாத் வந்து 491 வரும். ஸோ 491மே வந்து it will get stored into a vector, right? It will get stored into a vector. So next root to leaf path is 40. So 40 will also get stored into a vector, right? So finally I will just add all those values in the vector and I will return the sum. So it's as simple as that. So this is my approach. If you have a better approach, you can try. So இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, I will create a function. So function return type பார்த்தீங்கன்னா void function void of and tree root அப்படியே பாஸ் பண்ணிடுறேன். tree node star root. And I'm going to pass the string ஓட பேரோட output ன்னு வச்சுக்கிறேன், out. And then I'm going to pass a, alright. So இப்போ என்ன பண்ணலாம்னா, so if this is a base condition, if root is equal to null, what I can say is return. root வந்து நல்லா இருந்துச்சுன்னா I can just return. And இப்போ என்ன பண்ணலாம்னா, I'm going to just append the root value. ஸோ ரூட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இன்டீஜர் டைப்பில் இருக்குது. ஸோ ஐம் கோயிங் டு கன்வெர்ட் த இன்டீஜர் இன்டூ ஸ்ட்ரிங். ஸோ 2 ஸ்ட்ரிங்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ 2 ஸ்ட்ரிங் ஆஃப் ரூட் ஆஃப் வேல்யூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து ஐ ஹவ் அப்பண்டட் 4 into the output. இந்த ரூட் நோட் 4 இருக்கா, 4 I have appended into the output. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் ஐ வில் டூ a preorder traversal. அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரூட்டை பண்ணியாச்சு, லைக் வி ஹவ் ஆக்சுவலி அப்பண்டட் த ரூட் இன்டு த அவுட்புட். ஸோ ரூட் ஆச்சு, நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் பார்க்கணும், ரைட்? ஸோ root of left and then output அப்படியே பாஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் root of right, இங்கேயுமே வந்து அவுட்புட் அப்படியே பாஸ் பண்ணிடுறேன், ஆல்ரைட். அண்ட் ஃபைனலாக வந்து சப்போஸ் ரூட் நோட லீஃப் நோட இருந்துச்சுன்னா, லீஃப் நோடுக்கு என்ன கண்டிஷன், நம்மளோட லெஃப்ட் சைல்டுமே நல்லா இருக்கணும், ரைட் சைல்டுமே நல்லா இருக்கணும். ஸோ அதை தான் செக் பண்ண போகிறேன். இஃப் root of left is equal to null and our root of right is equal to null. Alright, so this is a leaf. So null இருந்துச்சுன்னா this is, it means that we have found a leaf node. So leaf node இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, I'm going to push the output, அதாவது push that string into a vector. ஸோ வெக்டரோட பேர் வந்து DS நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இன்னும் டிக்ளேர் பண்ணல, I will declare. ஸோ அவுட்புட் வந்து புஷ் பண்ணியாச்சு. ஸோ let's pass the vector as well. So vector type பார்த்தீங்கன்னா string, because we are storing a string into a vector. So vector of string ds. Alright, so இந்த ஃபங்க்ஷன் எல்லாத்துலேயும் ds பாஸ் பண்ணிடுங்க, ds. Alright, so இப்போ வந்து இந்த மெயின் இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா, will create a vector of string ds and output string outputன்னு ஒரு string create பண்ணுறேன், string output, string out. So initially this is empty.
அண்ட் இப்போ வந்து எல்லாத்தையும் பாஸ் பண்ணுறேன். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் ரூட் அவுட் அண்ட் த டேட்டா ஸ்ட்ரக்சர் டிஎஸ். ஆல்ரைட். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணலாம்னா ஃபைனலாக வந்து இன்ட் சம்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். சம் இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் ஒரு ஃபார் லூப் போடலாம். ஃபார் int I is equal to 0, I is less than the data structure dot size I plus plus. So இப்போ நான் என்ன சொன்னேன், I'm going to add all the value in the data structure. ஸோ இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா எல்லா வேல்யூஸுமே ஸ்ட்ரிங்காக இருக்குது. we can't actually நம்மளுக்கு அவுட்புட் வந்து இன்டீஜரில் வேணும். we have to add everything. நீங்கள் இதை இப்படி ஆட் பண்ணிங்கன்னா you will just concatenate the values. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரிங்கை வந்து we have to convert the string again into the integer. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போது sum plus equal to to string, I mean string-ஐ வந்து இன்டீஜராக மாற்றணும். ஸோ stoi-ன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, string to integer, stoi of ds of I, right? So finally I'm going to return the sum. It's as simple as that. ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள் நம்ம சொல்யூஷன் அக்செப்ட்னு வருது. ஸோ லெட் மீ சப்மிட் அண்ட் சி. ஸோ நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ இட்ஸ் a very simple question தான். this is actually medium level question, but I find it as easy level question. ஸோ அப்ரோச் புரிஞ்சுன்னு நம்புகிறேன். ஸோ ஃபார் சிம்பிளிசிட்டி I have used strings, right? ஸோ உங்களுக்கு வந்து strings யூஸ் பண்ண பிடிக்கல, if you think that நான் வந்து like I'm increasing the space complexity using strings யூஸ் பண்ண பிடிக்கலனா you can just do the addition operation here itself. ஸோ addition operation நீங்கள் இங்கேயே பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணலாம்னா I'm not going to do that, I'm going to leave that for you. ஸோ addition operation எப்படி பண்ணலாம்னா, ஸோ இங்கே ஒரு ஏதோ ஒரு வேரியபிள் வச்சுக்கோங்க, ரைட்? எக்ஸ்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். x is equal to x star 10 plus root of value. ஆல்ரைட். ஸோ இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா திஸ் இஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் ஜஸ்ட் ஸ்டோர். இப்போ வந்து இங்கே வந்து 495 வருது, ரைட்? 495 வந்து யூ வில் ஸ்டோர் 495 ஆஸ் அன் இன்டீஜர் இட்செல்ஃப். நீங்கள் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. ஐ மீன் 495 இருக்கும். ஸோ ஃபைனலாக இந்த கண்டிஷன் அதாவது லீஃப் நோட் கண்டுபிடிச்சோன்னா யூ கேன் ஜஸ்ட் ஆட் this value, this 495 into the answer directly, right? Answer ஓட இதை ஆட் பண்ணிடலாம். you don't need to push that and again சம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை. ஸோ அதனால் you can just modify this existing code, right? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. ஆல்ரைட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video again. Until then, bye.